இயேசு கலிலேயாவுக்கு செல்ல விரும்பினார். அப்பொழுது அவர் பிலிப்புவை கண்டு என்னை பின்தொடர்ந்து வா என கூறினார். யோவான் 1:43 இன்றைக்கு தூய பிலிப்பு அவர்களுடைய திருநாளாக இருக்கு. ஆண்டவர் இயேசுடைய சீடராக இருந்த பிலிப்பு இரத்த சாட்சியாக மரித்த ஒரு நாள் இன்னைக்கு. அதாவது பேதுருவையும் அந்திரேயையும் அழைத்த பிறகு ஆண்டவர் பிலிப்பையும் என்னை பின்தொடர்ந்து வா, என்னை பின்பற்றி வான்றாரு. இயேசுக்கு பின்னாடி வரார். இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு மனிதர். மனசுல என்ன பண்ணுதோ அதை அப்படியே பட்டு பேசிடுவார். நத்தானியேலர் இவர் தான் அழைச்சார், வந்து பாரு அப்படின்னு கூப்பிடுறார், ஒரு அழைப்பை கொடுக்குறார். இவர் மனசுல பட்டது அப்படியே கள்ளங்கப்படி இல்லாமல் சொல்றதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை 5 அப்பம் 2 மீனை கொண்டு வரும்போது, ஐயோ இவ்வளோ பேருக்கு எங்கே நாம் போகிறது அப்படின்ற ஒரு விவாதங்கள் வரும்போது அப்போவும் ஆண்டவரிடத்துல மனம் திறந்து இவர் பேசுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முறை கிரேக்கர்கள் இவரிடத்துல நின்று நாங்கள் ஆண்டவரை காண விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் என்ன பண்ணார், கொண்டு போய் அந்திரேய இடத்துல கலந்து ஆலோசித்து பிறகு இயேசுவிடம் சொல்றார். இப்படி சில நற்பண்புகள் பிலிப்பிடம் இருக்குது. இயேசுவோடு இணைந்திருந்தவர் பிலிப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் எழுதின நற்செய்தி நூல் இன்னைக்கு இருக்கு. அது தள்ளுபடி நூலில் இன்னைக்கு அது இருக்குங்க. ஆனால் சிறப்பான ஒரு நூல் இந்த பிலிப்பு நற்செய்தி நூல். இவர் பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுந்த பிறகு, ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்து அந்த 2 பெண் பிள்ளைகளோட ஆசியா மைனர் பகுதி முழுவதுமாக சென்று திருப்பணியாற்றுகிறார். இயேசுடைய அந்த நற்செய்தி அறிவிக்கிறார். பிலிப்பினுடைய 2 மகள்களும் நற்செய்தி அறிவிக்கிறார். அப்போ ஒரு முறை இந்த ஹீராபோலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இவர் நற்செய்தி அறிவித்திருக்க நேரத்தில் இவரை என்ன பண்ணுறாங்கன்னா பிடிச்சி சிலுவையில் இவரை அறைந்து கொள்றாங்க. அப்போ இயேசுவுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்து மரித்த பிலிப்புவை நாம் இந்த நாளில் நினைவு கூர்ந்து அவருடைய வாழ்வுக்காய் நாம் நன்றி சொல்வோம். இன்றைக்கு ஆண்டவருடைய திருவடியில் அவர் இருக்கின்றார், ஆண்டவரோடு இருக்கின்றார், அந்த நிச்சயம் நாம் பெற்றிருக்கின்றோம். ஆகவே நாமும் பிலிப்புவை போல இயேசுவோடு நாம் இணைந்த ஒரு வாழ்வை வாழும். இயேசுடைய நற்செய்தியை பிலிப்புவை போல நாமும் உலகத்திற்கு கொண்டு செல்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, தூய பிலிப்பு அவருடைய வாழ்வுக்காய் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். அவரை போல நாங்களும் உங்களுடைய நற்செய்தி பணி செய்ய கிருபை தாரும். இயேசுவை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆம்.